எங்க பாப்பா முக்கிய அளவில் இப்போ நானும் தம்பி குட்டி மிரங்கையில் இருந்தால் மாமியாக்கள் வந்த மேலே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தம்பி கொஞ்சம் அவன் அக்கா கொஞ்சம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி விளாக். நான் உங்கள் சார். இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவுட்டிங் தான் போக போகிறோம். இப்போ வந்து ரெடியாக நிற்கிறேன். இப்போ வந்து காலையில் நேரம் வந்து 7:30. ஸோ அது எங்கே போக போகிறோம், என்ன சம்பவம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 14 யாரெல்லாம் பிறந்தநாள் இருக்கொண்டிருக்குல்ல அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஜோலி விளாக் சேனல் ரீதியாக உங்களை வாழ்த்தி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவுட்டிங்காக வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் தான் போக போகிறோம். அதாவது வந்து எங்களுக்கு பர்சனலான அண்ட் வந்து முக்கியமான ஒரு வேலை. எங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட குட்டீஸும் வந்து பயணிக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைய தருணம் வந்து நான் தான் தம்பி குட்டியை அதாவது அனு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தான் அனுபிளக்க பார்த்துருந்தால தெரியும் அவங்க வந்து பூப்புட நீராட்டு விழாவுக்கு வந்து போகிறதான்னு சொல்லிட்டு காணொலியே போட்டிருந்தாங்க. அப்போ இந்த நம்ம வந்து அவங்களும் போகிற நாடு நேற்று அனுவன்ட்டு எல்லாம் கழிச்சு பேசி சரி உட்காந்து நீங்கள் தான் இன்றைக்கு ஏஞ்சலையும் தம்பி குட்டியையும் பார்க்கணும்னு சொன்னாங்க. மழை மழான பிரச்சனை இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்போ ஆக்களே காலையிலே எங்கள்கிட்ட வீட்டை தான் வரன்றிருந்தவ. அதே நேரம் வந்து நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ் நேற்று யாழ்ப்பாணத்தால் வந்துட்டு இரவு சாப்பிடும்போது தான் சொல்லியிருந்தேன் சார் நாங்கள் வந்து நாளைக்கு அவசரமாக யாழ்ப்பாணம் போகணும் ஒரு சில முக்கியமான அளவுன்னு சொல்லிட்டு சரி என்றிட்டு அப்போ நான் அதுக்காக குட்டீஸை நான் மாட்டேன்னு சொல்லிடலாம். என்னும் வந்து முக்கியமான இடத்துக்கு போகணும். சரி நாங்கள் போயிட்டு வந்துடுவோம், அதாவது ஒரு 2 மணி கூட அளவில் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்போ அவங்களும் வந்து அதுவும் 9 மணிக்கு இங்கே வந்து ரெடி ஆகணும். ரெண்டதுக்காக நாங்கள் தம்பி குட்டியே மேஞ்சலையும் வந்து ரெடி பண்ண நாங்கள் யாழ்ப்பாணம் கூட்டிக் போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து குட்டீஸுக்கு நான் வடிவாக மதிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ கடைன்னு சொல்லி யாரும் ஏஞ்சலையும் தம்பி குட்டியையும் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறா. அப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிட்டோம். தம்பி குட்டியை வேறு நாடி திடீர்னு தான் ஞாபகம் வந்துச்சு. இப்படியே சைட்டாக பார்க்க சரி ஏற்றி இருந்துச்சோ குட்டி பையன் வேறு நாடி சரி ஏற்ற அப்புறம் வந்து ரிங் பாட்டில் கப் எல்லாமே கொண்டு போகணும். நானும் அப்படி தான் குட்டீஸோட பயணிக்கிறேன்னு சொன்னாலே எல்லாத்தையுமே கொண்டு போவேன். சில வசதியில் விளையாடணும் அப்படி தான் ஞாயிற்றுலாம் வந்து போட்டு ஒரு கடையில் சில நிப்பாட்டு சொல்கிறோம் அப்படின்னு எல்லாம் பார்க்கக்குள்ளே தான் இருக்கும் வெக்க காலம் தானே. அப்போ அதனாடி எல்லாமே ரெடி பண்ணி தான் இப்போ கொண்டு போகிறோம். உண்மைக்குமே வந்து குட்டீஸ் 2 பேர் நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணி வேணும்னா நினைக்கிறேன் இந்த பயணத்தை. இப்போ எல்லாம் வந்து ஏஞ்சுமாருன்ற வீட்டிலாம் வந்து கூட நிற்கிறனாடு சரி சார் பிள்ளைமாட போகணும்னு சொன்னோன்னா அவன் வந்து ஹாப்பியாக சொன்னால் நல்ல ஹாப்பியாக அவன் வந்து ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அதனாடி வந்து குட்டீஸுக்கு வந்து என்ஜாயான ஒரு அவுட்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ பாப்பம்மா போயிட்டு அவங்க இப்படி ரெடி பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அவங்களுடைய என்னென்ன சம்பவங்கள்னு சொல்லிட்டு அதை தான் இந்த காணொலியாக நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். வாங்க காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் போட்டிருக்காங்க அவுட்டிங் அப்படி சூப்பராக இருக்கா. இதுவும் வந்து சிடிஎம் மோனோக்கு மாதிரி தான் தந்துவாங்க. இதை நான் என்னென்னு சொன்னால் ரெஸ்ஸாக போடுவேணும் என்ன வந்து நிறைய கன்ஃபியூஸில் இருந்தேன்னா என்னென்னு சொன்னால் இதில் மாடல் வந்து அப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய துணியாக அப்படியே இருந்துச்சு. அது என்ன சொல்கிற ஒரு சால்வை மாதிரியே இருந்துச்சு. இது என்ன செய்யற சரியான குழப்பமே அது சரி என்னங்க அந்த தங்கச்சிகிட்ட கொண்டு போகணும். உண்மைக்கு பெரிய ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னு சொன்னால் எப்படி எல்லாம் பாருங்க இந்த இதுலேயே துணியை எடுத்து வெட்டியாவாக்கு தெரியும் பின்னுக்கு இப்படி வாழா வச்சு கட்டினால நான் போட மாட்டேன்னு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த துணியில் எடுத்து நல்ல ஒரு சைட்டாகலாங்கட்டு நல்ல சூப்பராக எனக்கு ஏற்ற மாதிரியே தைச்சி தந்துருக்கலாம். ஸோ மிஸ்ஸாகும் வந்து தேங்க்ஸை சொல்லிக்கொண்டு நான் வந்து நல்ல நேர்த்தியாக உடுத்துக்கொள்ளக்கூடிய மேலே சொல்லி எனக்கு வந்து இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே சூப்பர் சட்டை பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டேன். குட்டீஸ்க்கு வந்து தம்பி குட்டியை இன்னும் ரெடி ஆகிட்டு ஏஞ்சிமா குட்டி ரெடி ஆகி சாப்பிட்டு கொண்டு அதில் விளக்கெடுப்படுது. இப்போ எதுன்னு போனால் நாங்கள் நன்னா குளிக்க போகிறோம்னு சொல்லி விளக்கிட்டேன். அப்படியே அம்மா கோல் எடுத்தேன் சொன்னேன். இன்றைக்கி வந்து சரியான வெயிலாம் குட்டீஸ் வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாது அனிமத்தான் மனுஷன் போட்டு வேண்டாம் நான் நோ மூமெண்ட்டு சொல்லிட்டேன். இப்போ என்னுடைய யாழ்ப்பாணம் எனக்கு தெரியாது அதனாடி வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கி இந்த சத்தம் தான் முடியாது
வந்து ரெடி பண்ணினோம். வாங்கோ குட்டி பையன் ரெடி ஆகிட்டான். வேறு அப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டான். சரி அக்காவோட பேக்கு வழி கொண்டு குட்டி பையன் ரெடி ஆகிட்டேன். வாங்கோ அப்பாட்ட போவோம். ரொம்ப தும்மா காணல, ரொம்ப தும்மா காணல. பாருங்க ஏஞ்சல் குட்டியை கூப்பிடுங்க. எங்க பாப்பா, எங்க பாப்பா, எங்க? அச்சோ பாப்பா பிள்ளை எப்படிட்டு போட்டு பாத்தியோ? அம்மாட்ட சொல்லு பாப்பா காணல. ஓடு 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 பா. தம்பியா சொல்லுவோம், தம்பியா சொல்லுவோம் பா. ஓடி 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 ஓடி. பாப்பா காணலையா? மாமா நிக்கிறாங்க காருக்கு. மட்டும் நீங்க நாங்க உள்ள போவோம். இது இப்ப நாங்க எதுக்குள்ள வாங்க. அவன் அங்கே வேலை சரியா பழக்கிட்டு. ஓ இந்த அதுங்க இந்த பதி என் காமி இருக்கிறான். கொஞ்சம் அக்கா ஷோ கொஞ்சம் கொஞ்சம் சுபாஷ் பேக்கரி. குட்டி சுட சுட இருக்கு சிக்கன் ரோல். வைக்கிறதா தம்பி குடிக்கு முதல்ல தண்ணி தான் முடியாச்சு தானே. தம்பி குடிக்கு என்ன பண்ணாங்க காட்டட்டுமா? என்னப்பு பரம்பிள்ளைய காட்டுறேன்னு என்ன வேண்டாண்டு தம்பி குடிக்கு பண்ண இங்கே இருக்கு. இங்கே பாருங்க தம்பி குடிக்கு நாங்கள் வந்து சூப்பர் கேக் பண்ணாங்க. நம்பி பார்த்தீங்களா தம்பி குட்டிக்கு? ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த முக்கிய அளவில். இப்போ நானும் தம்பி குட்டி மிரங்கையில் இருந்தால் மாமியாக்கள் வந்த மேலே வாங்கினது. இன்றைக்கு வந்து உங்களுக்கு மாமி என்ன அவர் செத்தது தம்பியோட வைஃபோட அப்பா செத்தது. அப்போ அதனால தான் வந்தவ எல்லாரும். சரி என்ன இப்போ நாங்களும் யாழ்ப்பாணத்தில் முக்கியமான அலுவல் ஏற்கனவே சொல்லிட்டு நான் என்னோட அந்த ரீசன் பார்த்தீங்களா என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் அப்படியே போகிறதோ அவர் வேற பார்த்தீங்களா என்ன வெயில நாங்கோ நாங்கள் யாழ்ப்பாணம் போய்க்கு வந்துருக்கேன். தம்பி குட்டி பாருங்க இவ்வளோ நேரம் உண்டே தம்பி குட்டி நிற்கிறேன் நல்லாம கொள்ளாம. எங்கே போகிறோம் நாங்கள்? KFC போகிறோம். தம்பி குட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிடனா அவங்க அப்பா கொடுக்குறாரு. அப்பா இல்லை இல்லை அப்பா கொடுக்குறேன். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தம்பி. கொஞ்சம் அவன் அக்கா கொஞ்சம் அதான் நம்ம ஆசையா கொஞ்சம் சரி 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 தேஞ்சு குடியோட பொறுமையா இருக்கு. கும்பா பாவம் நடு ரோட்ல ரொம்ப என்னாசிய அம்மம்மாவோட போன் கதை. ஹலோ அம்மம்மான்னு சொல்லு. அம்மம்மா இந்த KFC வந்துட்டு தம்பி குட்டி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட
தம்பி குட்டி பார்த்தீங்களா மேக்ஸிமம் ஹைட் லிமிட் டு நாட் கம்ப்ளீட் ஓகே ஸோ நல்ல கூலாக இருக்கு பாக்கி பார்த்தீங்க தந்துக்கிட்டு ரொம்ப நிற்குது பார்த்தீங்களா ரொம்ப கார் நிற்குது பார்த்தீங்களா சரி அப்படி வந்துட்டான் ரங்கப்புறம் தம்பி குடி நீ பாப்பாவோட தான் நெல் செக்யூரிட்டி ஏஞ்சுமா நாங்க இப்ப லிஃப்ட்ல போறோம் கம்பி குடி எங்க போறோம் கிறிஸ்பி சிக்கன் கேஎஃப்சி கிறிஸ்பி சிக்கன் போறோம் தம்பி குடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட போகுது கண்ணா
குட்டி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நித்திரை போயிட்டேன் சரியோ. அதனால தான் நாங்கள் இன்றைக்கு அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலையும் வந்து வடிவ பார்த்து என்ஜாய் பண்ணிடலாமல் போச்சுது. ஏன்னா மேஞ்சிக்குட்டியும் சிக்கன்லாம் கொண்டு பாரா அப்புறம் சாப்பிடுவோம்ன்ட்டு என்ன காரணம் தம்பி குடி நித்திரை போயிட்டார். அப்போ அவருக்கு வேணும்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் வந்து நாங்கள் கொண்டு போகிறோம் சரியோ. பார்த்தீங்களா எப்படி நித்திரை கொள்றாருன்ற ஒரு பஞ்சு பேக் கொண்டு வந்ததானே அதே ஆளுக்கு தலைவணியாக பயன்படுத்தியிருக்கு. ஏஞ்சி நினைக்கிறேன் அப்போ குளிக்க கூட்டி கொண்டு போயலையே அந்த கதை இது வரைக்கும் காணலையேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தம்பி குட்டி நித்திரை ஆளெல்லாம் போட்டோமே ஏஞ்சுமா விளம்பினோன்னு நாங்கள் குளிக்கிற இடத்த பார்ப்போமே போயிட்டு சரி இந்த நல்ல நித்திரை போகிறேன். அத்தை கலைச்சி போட்டா 2 பேரையும் வச்சு ஆள் ஒழும்பிட்டா